உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. இந்த பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் கிருபை இருந்தாதான் நம்ம இருக்க முடியும். அல்லேலூயா. அவர் கிருபை குறித்து சொல்லும்போது இயேசு கிறிஸ்துக்கே தேவ கிருபை தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்துவான தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக பெருகி வந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. யார் யார் லைஃப்ல அவங்க பிளஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கிருபை யார் யார் லைஃப்ல இருக்குதோ அவங்க எல்லாருமே பிளஸ்டுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஆண்டவர் கூடவே இருந்து அவர் கிருபையினாலே மூடிக்கொள்வார். என்ன பிரச்சனையும் அவங்களுக்கு ஜெயிக்கவே ஜெயிக்காது. அவங்க எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கிருபை இல்லாமல் ஒருத்தவங்க அந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும் பொழுதோ, அவங்க ஒரு வேதனையில் மாட்டிக்கொள்ளும் பொழுதோ, அவங்கள அதை தப்பித்து வர முடியாமல், அவங்களுடைய பலத்தில் அது முடியாமல் அவங்க தோற்று போகிறார்கள். அவங்க சுற்றி இருக்கிறவங்களுடைய பலத்தை தேடி பார்க்குறாங்க. இல்லை தன்னுடைய பலத்தில் முடியுமான்னு பார்க்குறாங்க, இல்லை தன்னுடைய செல்வத்தில் முடியுமான்னு பார்க்குறாங்க. எதுவுமே முடியாது. அவர் கிருபை இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. அவர் கிருபை இல்லாமல் நம்ம திறமை கூட யூஸ் ஆகாதுங்க. நம்மக்கிட்ட எவ்வளோதான் திறமை இருந்தாலும் அது அவர் பிளஸ் பண்ணாதான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவர் பிளஸ் பண்ணலைன்னா என்ன, ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் அவனுக்கு அவனுடைய ஞானம் இருக்கலாம், அவனுடைய படிப்பறிவு எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் அதுக்கான நேரத்தையும் அதற்கான ஒரு கிருபையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருக்காருன்னு நான் சொல்ல வரல. ஜென்ரலாக இந்த உலகத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவனுக்கு ஒரு பலன் உண்டு அப்படின்னு வச்சிருக்கிறாரு. அப்படி அவன் பண்ணுறவனுக்கு ஒரு பலன் உண்டு. ஒருவேளை அவன் தீமையான வழியில் ஒரு செல்வந்தன் சம்பாதித்திருந்தான் என்றால் அது தீமையான வழியில் போய்விடும். அவனை விட்டு அது போய்விடும். சாபமான வழியில் அது போய்விடும். அல்லேலூயா. அதனால நாம அவர் சொல்ற வழியில அவர் கிருபை சார்ந்து நடக்க பழகிக்கொள்வோம். உண்மையாக நடந்து கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் கிருபை இருக்கிறனால தான் நம்ம செய்கிற எல்லா ஒர்க்ஸுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதற்கான பலன் நமக்கு கிடைக்கிறது. நம்ம நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல சாப்பாடு கிடைக்கிறது பெரிய கிருபை தான். அல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.